தமிழகத்திற்கு 3 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று வருகிறார். சென்னைக்கு இன்று மாலையில் வரும் பிரதமர் நரேந்திர மோடி நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் கேலோ இந்தியா இளையோர் போட்டிகளை தொடங்கி வைக்கிறார். இந்த விழாவில் 250 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒளிபரப்புத்துறை தொடர்பான திட்டங்களையும் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். இதில் டிடி தமிழ் என புதுப்பிக்கப்பட்ட டிடி பொதிகை சேனலின் துவக்கமும் அடங்கும். மேலும் 12 மாநிலங்களில் 26 புதிய FM டிரான்ஸ்மிட்டர் திட்டங்களுக்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார். ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்க உள்ள நிலையில் சென்னையில் நேரு விளையாட்டு அரங்கம் முன்பு நிறுவப்பட்டுள்ள செஸ் ஒலிம்பியாட்டின் தம்பி லட்சனை வெண்கல சிலையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த போட்டிகள் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. தமிழ்நாட்டில் இன்று தொடங்கும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் 27 பிரிவுகளில் 6000த்திற்கும் அதிகமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். அதில் ஸ்குவாஷ் விளையாட்டு அறிமுகமாக உள்ள நிலையில் தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் டெமோ போட்டியாக இடம்பெறவுள்ளது. கேலோ இந்தியா போட்டியை தொடங்கி வைத்த பின்னர் இன்று இரவு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பிரதமர் மோடி தங்குகிறார். ஆளுநர் மாளிகையில் பிரதமர் மோடியை மத்திய இணையமைச்சர் முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் 30க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் நேரில் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக அறிவித்த காங்கிரஸ் எஸ்சி பிரிவு தலைவர் ரஞ்சன்குமாரை காவல்துறையினர் வீட்டு தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். பிரதமர் இன்று மாலை சென்னை வரவுள்ள நிலையில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு பலூன் மற்றும் கருப்பு கொடி காட்டப்படும் என்று ரஞ்சன்குமார் அறிவித்திருந்தார். இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரை சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள அவரது உறவினர் இல்லத்தில் வீட்டு காவலில் காவல்துறையினர் வைத்துள்ளனர். பிரதமர் மோடி நாளை ஸ்ரீரங்கம் செல்வதையொட்டி ஸ்ரீரங்கத்தில் சோதனை முறையில் ஹெலிகாப்டர் இயக்கி பார்க்கப்பட்டது. 3 நாட்கள் பயணமாக தமிழகம் வரும் பிரதமர் மோடி சென்னையிலிருந்து நாளை சனிக்கிழமை காலை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோயிலுக்கு செல்கிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீரங்கம் கொள்ளிடக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் தளத்திற்கு வந்து அங்கிருந்து கோவிலுக்கு செல்கிறார். பிரதமர் வருகையொட்டி இன்று மாலை 6 மணி முதல் சனிக்கிழமை மதியம் 2:30 மணி வரை பொதுமக்களுக்கு கோயிலில் தரிசனத்திற்கு அனுமதி இல்லை என திருச்சி ஆட்சியர் பிரதீப் குமார் உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீரங்கம் கோவிலில் கம்பராமாயண முறையை பிரதமர் மோடி கேட்க உள்ளார். 20ஆம் தேதி காலை 11 மணி அளவில் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்யும் பிரதமர் மோடி தொடர்ந்து கோவிலில் கம்பராமாயணத்திலிருந்து பல்வேறு அறிஞர்கள் ஓதுவதை கேட்க உள்ளார். அதன் பிறகு மதியம் 2 மணி அளவில் ராமேஸ்வரம் சென்றடையும் பிரதமர் ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் மற்றும் பூஜை செய்கிறார். பிரதமர் மோடியின் வருகையொட்டி ராமேஸ்வரத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்காக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் தீர்த்தம் எடுத்து செல்ல பிரதமர் மோடி நாளை ராமேஸ்வரம் வருகை தர உள்ளார். இதற்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. கோயிலின் எதிர்ப்புறம் ராமகிருஷ்ணா மடம் அமைந்திருக்கும் இடமான வீரபத்ர சுவாமி கோயில் திருப்பகுதிகளில் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். பிரதமர் வருகையை ஒட்டி ராமேஸ்வரம் முழுவதும் போலீசாரின் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் IPS அறிக்கை வெளியிட்டுள்ளார். கடல் மார்க்கமாக தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுக்கும் பொருட்டு கடலோர பாதுகாப்பு படையினர் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் உள்ள தங்கும் விடுதிகள் முழுவதும் சோதனை செய்யப்பட்டு வருகிறது என்றும் ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் ஆகிய பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் கூறியுள்ளார். பிரதமர் மோடியின் வருகையொட்டி ராமேஸ்வரத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து மாவட்ட ஆட்சியர் ஆணையிட்டுள்ளார். நாளையும் நாளை மறுநாளும் ராமேஸ்வரம் நகரில் ட்ரோன் பறக்க தடை விதித்துள்ளார். நாளை மதியம் 12 மணியிலிருந்து 2:30 மணி வரை ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு பேருந்து போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த நேரத்தில் ராமேஸ்வரம் நகருக்குள்ளும் பேருந்துகள் இயங்காது எனவும் ஆட்சியர் அறிவித்துள்ளார். அன்றைய தினம் முழுவதும் தனுஷ்கோடிக்கும் பேருந்து போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது.
பிரதமரின் ராமேஸ்வரம் வருகையை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேகத்திற்குரிய நபர்கள் தெரிந்தால் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்திற்கும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்குமாறு மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடனான முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் இடம் மாற்றப்பட்டுள்ளது. போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினரின் வேலை நிறுத்தம் அறிவிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை குறித்து தொழிலாளர் நலத்துறை சார்பில் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக இன்று மதியம் 12 மணிக்கு தேனாம்பேட்டை டிஎம்எஸ் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வருகை தரவுள்ளதால் பேச்சுவார்த்தை நடைபெறும் இடம் அம்பத்தூர் தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. குஜராத்தில் பள்ளி குழந்தைகள் சுற்றுலா சென்ற படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 14 குழந்தைகள் 2 ஆசிரியர்கள் என 16 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் மாநிலம் வதோதராவில் உள்ள ஹர்னிமோத்நாத் ஏரியில் சுற்றுலா சென்ற பள்ளி குழந்தைகள் பயணித்த படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. படகில் 27 குழந்தைகள் இருந்த நிலையில் அதில் 14 குழந்தைகளும் 2 ஆசிரியர்களும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு, காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 50,000 நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவிலில் குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சுமார் 4 மணி நேர முயற்சிக்கு பின்னர் பீடத்தில் கண்கள் மூடப்பட்ட குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. குழந்தை ராமரின் சிலை துணியை கொண்டு மூடப்பட்டிருந்தது. இந்த கண் கட்டு பிராண பிரதிஷ்டை செய்யப்படும் நாள் என்று அழைக்கப்படும். ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களுக்கும் அரை நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வரும் 22ஆம் தேதி அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களும் மதியம் 2:30 மணி வரை மூடப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பொதுத்துறை வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களுக்கும் இந்த அறிவிப்பு பொருந்தும் என மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தன்று ஏழைகளுக்கு உணவளியுங்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. அப்போது ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் தங்கள் தொகுதியில் உள்ள ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு அமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அன்றைய தினம் தீபாவளி பண்டிகை போன்று வீடுகளில் விளக்கு ஏற்றவும் மோடி தெரிவித்துள்ளார். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளின் கபடி போட்டியில் தமிழக மகளிர் அணி ஹரியானா மகளிர் அணியிடம் 20-41 என்ற புள்ளிகள் கணக்கில் தோல்வியடைந்தது. இதேபோல தமிழக ஆடவர் அணியும் ஹரியானா ஆடவர் அணியிடம் 29-44 என்ற புள்ளிகள் கணக்கில் தோல்வியை தழுவியது. மற்ற போட்டிகளில் மகளிர் பிரிவில் பீகார் மேற்கு வங்கத்தையும், ஆடவர் பிரிவில் ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தையும் வீழ்த்தின. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இன்று தென்னாப்பிரிக்காவில் தொடங்குகிறது. இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, வங்கதேசம் உள்ளிட்ட 16 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. இந்த 16 அணிகளும் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணியளவில் நடைபெறும் முதல் போட்டியில் அயர்லாந்து மற்றும் அமெரிக்கா மோத உள்ளன. உதய் சரண் தலைமையிலான இந்திய அணி தங்கள் முதல் போட்டியில் நாளை வங்கதேசத்துடன் மோத உள்ளது. சேலத்தில் நடைபெறும் திமுக இளைஞர் அணி மாநாட்டில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். வரும் 21ஆம் தேதி நடைபெறும் மாநாடு மாநில உரிமைகளை காப்பதற்கான மாநாடு என்றும், இந்திய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான தொடக்க மாநாடு என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
மாநில உரிமையை மீட்டெடுப்பது என திமுக கூறுவது வெறும் வாய்ச்சொல் என பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நடைபயணத்தின் போது பெறப்பட்ட மனுக்களில் 83% மாநில அரசு சம்பந்தமானது என்று தெரிவித்தார். மேலும் உச்சநீதிமன்றத்தின் அனுமதியோடு தான் ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ளதாக கூறினார். குடியரசு தின விழா கொண்டாட்டத்தையொட்டி மெரினா காமராஜர் சாலை பகுதியில் 4 தினங்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இன்றும் வரும் 22 மற்றும் 24ஆம் தேதிகளிலும் போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி காந்தி சிலை முதல் போர் நினைவுச் சின்னம் வரை காலை 6 மணியிலிருந்து நிகழ்ச்சி முடியும் வரை வாகனங்கள் அனுமதிக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆதம்பாக்கம் தில்லை கங்கா நகரில் பறக்கும் ரயில்வே மேம்பாலம் சரிந்து விழுந்தது. இது நிலநடுக்கம் போல வீடுகள் அதிர்ந்ததாக மக்கள் அச்சம் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் தென்னக ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் கௌஷல் கிஷோர் ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன் ஜூன் மாதத்திற்கு பணிகள் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று கூறினார். விபத்து குறித்து விசாரணைக்கு பிறகு துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தென்னக ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் கௌஷல் கிஷோர் தெரிவித்தார். ஆய்விற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூண்களுக்கு இடையே பாலம் இணைக்கும் போது ஹைட்ராலிக் ஜாக்குகளை பயன்படுத்தி ஏவும் போது கர்டர் ஒரு முனையில் தவறி கீழே விழுந்ததில் விபத்து நிகழ்ந்துள்ளதாக கூறினார். எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லை என்றும் பணிகள் நடைபெறும் முன்னரே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதாகவும் கௌஷல் கிஷோர் தெரிவித்தார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஜெயலலிதா தெய்வமாக இருந்து தண்டனை பெற்று தருவார் என நம்புவதாக சசிகலா தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் விடுதலையான பிறகு முதன்முறையாக கொடநாடு சென்றுள்ள சசிகலாவிற்கு தோட்ட தொழிலாளர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். கொடநாடு பங்களா அருகே ஜெயலலிதாவின் சிலை அமைக்க பூமி பூஜை போட உள்ளதாகவும் தெரிவித்தார். குஜராத்தைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் 700 கோடி ரூபாய் வரை கடன் வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த தமிழக பாஜக மாநில நிர்வாகி மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக குஜராத் தொழிலதிபர் பரேஷ்குமார் அஜ்மக்லால் பட்டேல் அளித்த புகாரின் அடிப்படையில் SR தேவர் மற்றும் திவ்யா ஜார்ஜ், முகமது கபூர் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே அனுமதியின்றி எருது விடும் விழா நடைபெற்றது. அப்போது பார்வையாளர்கள் கூட்டத்திற்குள் சீறி பாய்ந்த காளைகள் முட்டி தூக்கி வீசியதில் 5க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதை புகைப்படம் எடுத்த புகைப்பட கலைஞரை விழா குழுவினர் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. அதன் அடிப்படையில் விழா குழுவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நாட்டு இன மாடுகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொள்ளாச்சி வடக்கேபாளையம் சாலையில் நடைபெற்ற ரேக்லா ரேஸில் ஏராளமான காளைகள் சீறி பாய்ந்தன. தென்காசி மாவட்டம் கருத்தப்பிள்ளையூரில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயத்தில் பங்கு திருவிழா ஆண்டுதோறும் 13 நாட்கள் நடைபெறும். அந்த வகையில் நடப்பு ஆண்டிற்கான திருவிழாவிற்காக மேளதாளம் முழங்க கொடி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். தமிழகம் முழுவதும் 63,000 கோடி ரூபாய் மதிப்பில் குறு சிறு தொழில் துறையில் முதலீடுகளுக்கு ஒப்பந்தம் செய்துள்ளதாக அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தாமு அன்பரசன் இதுவரை 132 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 13 கோடியே 95 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 21 தொழில் முனைவோருக்கு 28 கோடியே 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீதான பாலியல் தொல்லை வழக்கு தொடர்பான மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. பெண் IPS அதிகாரி ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 20,500 அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கண்மாயிலிருந்து வெளியேறிய நீர் 15 நாட்களுக்கு மேலாக குடியிருப்பு பகுதியை சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். திருவண்ணாமலை ஊராட்சியில் உள்ள இந்திராநகர் குடியிருப்பு பகுதியில் கண்மாய் நீர் சூழ்ந்துள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மயானத்திற்கு செல்ல சாலை வசதி கேட்டு இறந்தவரின் உடலை சாலையில் வைத்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பானது. சீர்காழி செம்மங்குடி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் விரைந்து வந்த போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 4 கேரள இளைஞர்கள் மீது நீலகிரி மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. முன்னதாக நீலகிரி கக்கநல்லா சோதனைச் சாவடியில் கார் ஒன்றில் சோதனை நடத்திய போலீசார் 9 லட்சம் மதிப்புள்ள MDMA போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக காரில் இருந்த கேரளாவைச் சேர்ந்த 4 அவர்கள் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வணிக ரீதியாக பயன்படுத்திய 57 வீட்டு உபயோக சிலிண்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உணவகங்கள், இனிப்பகங்கள், டீ கடைகளில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் சிறப்பு படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் இந்த சிலிண்டர்கள் சிக்கியது. காஞ்சிபுரம் மாவட்டம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. கோவில் செயல் அலுவலர் தலைமையில் உண்டியல் திறக்கப்பட்டது. இதில் 23,60,938 ரூபாய் ரொக்கம், 36 கிராம் தங்கம், 708 கிராம் வெள்ளி கிடைக்கப்பெற்றதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள திருவாவடுதுறை ஆதீனத்தில் ஆதீன கர்த்தரின் பட்டண பிரவேச விழா கோலாகலமாக நடைபெற்றது. வான வேடிக்கை, மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆதீன கர்த்தர் 1,08,000 ருத்ராட்ச மணிகளால் ஆன தலைவடம் அணிந்து பவளமணி, கெண்டைமணி, பட்டு தலைக்குஞ்சம் அலங்காரத்துடன் 10 விரல்களில் வைர மோதிரங்கள், தங்க பாதரட்சை அணிந்து தம்பிரான் சுவாமிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் புடைசூழ சிவிகை பல்லக்கில் பட்டண பிரவேசம் நடைபெற்றது. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக முன்னாள் நீதிபதிகளுடன் ராம்நாத் கோவிந்த் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி, டெல்லி உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி கோர்லா ரோஹினி, இந்திய தேர்தல் ஆணையத்தின் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா ஆகியோரை டெல்லியில் சந்தித்து இந்த குழு ஆலோசனை நடத்தியது. அடுத்து வரும் நாட்களிலும் இத்தகைய கலந்தாலோசனைகள் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரி பிரதேசத்திற்கான தேர்தல் குழுவை அமைத்து காங்கிரஸ் தலைமை உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் குழுவின் தலைவராக புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரி காங்கிரசின் மூத்த தலைவர்களான AV சுப்பிரமணியன், கமலக்கண்ணன், அனந்தராமன் உள்ளிட்ட 14 பேர் அத்தேர்தல் குழுவில் இடம்பெற்றுள்ளனர்.
பாகிஸ்தானில் அடுத்த மாதம் 8ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் 3 முறை பிரதமராக இருந்த நவாஸ் ஷெரீஃபின் கட்சி சார்பில் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஹஃபீஸாபாத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்க ஹெலிகாப்டரில் மகள் மரியம் நவாஸுடன் வந்த நவாஸ் ஷெரீஃபுக்கு அவரது கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொருளாதார வளர்ச்சியில் சொந்த காலில் நிற்கும் வகையில் பாகிஸ்தானை மாற்ற வேண்டும் என்பதை தனது லட்சியம் என்றும் அதற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் பிரச்சார கூட்டத்தில் நவாஸ் ஷெரீஃப் வேண்டுகோள் விடுத்தார். பெல்ஜியம் நாட்டில் கடும் பனிப்பொழிவு நிலவி வரும் நிலையில் புருஜெலெட் நகரில் உள்ள உயிரியல் பூங்காவில் பாண்டா கரடி உள்ளிட்ட விலங்குகள் பனிக்கட்டிகளில் விளையாடி மகிழ்ந்தன. மாலை முரசு அதிபர் ராமச்சந்திர ஆதித்தனார் நினைவு நாளை ஒட்டி சர்வதேச டென்னிஸ் போட்டி சென்னையில் வரும் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் 15 நாட்டு வீரர்கள் பங்கேற்கின்றனர். கண்ணன் ஆதித்தன் ஆதரவுடன் நடைபெறும் இந்த போட்டியில் ஒற்றையர் பிரிவில் மொத்தம் 32 பேர் களம் காண உள்ளனர். டென்னிஸ் தரவரிசையில் டாப் 20 பட்டியலில் இருந்த பெர்னார்ட் டாமிக், ஆலிவர் கிராஃப்ட் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்க உள்ளனர். ஆஸ்திரேலியா, இஸ்ரேல், தென்னாப்பிரிக்கா உட்பட 14 வெளிநாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் இதில் களம் காண உள்ளனர். இந்த போட்டியின் மொத்த பரிசு தொகை 21 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பிய நபரை கைது செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜில் ஜோன்ஸ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பியதாக போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கையில் செல்போனை வைத்துக் கொண்டால் சமூக வலைதளங்களில் என்ன வேண்டுமானாலும் பதிவு செய்யலாமா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் விஜில் ஜோன்ஸின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ததுடன் அவரை கைது செய்யவும் நீதிபதி உத்தரவிட்டார். உயர்ந்த பொறுப்புகளில் உள்ள அதிகாரிகள் தங்கள் அனுபவத்தை புத்தகங்களாக எழுதி வெளியிட வேண்டும் என்று அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கேட்டுக்கொண்டார். சுரேஷ்குமார் IAS எழுதிய வசந்த வாய்ப்புகள் என்ற நூலினை சென்னை நந்தனத்தில் நடைபெறும் புத்தக கண்காட்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், ஒரு திட்டத்தை மக்களிடம் எப்படி எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை பற்றி இந்த புத்தகம் தெளிவாக கூறுவதாகவும் புத்தகத்தை சிறுபான்மை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழர் திருநாள் விழாவில் பங்கேற்ற அமைச்சர் ஏவவேலு அருணகிரிநாதர் பாடலை பாடி அசத்தினார். திருவண்ணாமலையில் அருணை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் தமிழர் திருநாள் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் KN நேரு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். மேலும் துணை சபாநாயகர் பிச்சாண்டி, அமைச்சர் ஏவவேலு உள்ளிட்டோர் இதில் பங்கேற்று கிராமப்புற கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர். இதனிடையே மேடையில் பேசிய அமைச்சர் ஏவவேலு அருணகிரிநாதர் பாடலை பாடி அசத்தினார். திரிலோகம் பூவுடன் சுந்தீரன் தீரன் வீரன் நானே, கண்ணோ சிக்கதிகாரன் இந்நாட்டு கரிசூரன் இடையெல்லா சூரன் வீரனானே. இது ஒரு சங்கம். ஒரு அரசவையிலே ஒரு அரசல் விளைகிற பொழுது அருணகிரிநாதருடைய சங்கத்தை பிடித்தால் பயன்படுத்துகிறார். ஒரு ராஜா வருகிறார்.